சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தை இறந்து பிறந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். தாம்பரம் அடுத்த உரக்கடத்தைச் சேர்ந்த ரகுவரன் என்பவரது மனைவி திவ்யா பிரசவத்திற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த வியாழனன்று அனுமதிக்கப்பட்டார். 8 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் திவ்யா திடீரென வயிற்று வலியால் துடித்துள்ளார். அப்போது ஸ்கேன் செய்து பார்த்தபோது குழந்தை வயிற்றிலேயே உயிரிழந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் சரியாக மருத்துவம் பார்க்கவில்லை என கூறி மருத்துவமனை வளாகத்தை முற்றுகையிட்டனர். இதனிடையே அந்த அரசு மருத்துவமனையின் டீன் பழனிவேல் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனைக்கு வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் டீன் தனியாக கிளினிக் வைத்து நடத்துவதை ஒப்புக்கொண்ட ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வளோ தூரம் நாங்கள் 3:30 மணிலேருந்து நாயா பேயா காக்காயா கத்தின்னுக்குறோம். எந்த டீனும் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் கேட்கல கவர்மெண்ட்டு. அவங்கள நம்பி தான் நாங்கள் வரோம். எங்களை இப்படி விட்டா நியாயமா இது? அட்மிஷன் போட சொன்னீங்க, பிபி அதிகமாக இருக்குது சொல்லி நாங்களும் போட்டுட்டோம். பார்க்கும்போது இங்கே ஒரு நர்ஸு கூட இது வரைக்கும் இல்லைண்ணா. இது வரைக்கும் ஒரு நர்ஸு கூட வந்து யாரையுமே பார்க்குறதில்ல, யாரையுமே செக் பண்ணுறது கிடையாது. அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு விட்டுடுறாங்க. அவங்க விருப்பத்துக்கு எதனா ஒன்று பண்ணுறாங்க. அவங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு மனுஷங்களாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வலி வந்தப்போ போய் சொல்லலான்னு போனால் எல்லாருமே தூங்குறாங்க, எழுப்ப தூங்குறாங்க. அப்போ நடுவில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் யாருக்கு என்ன பதில் சொல்கிறது? எழுந்தால் கூட ஒரு அலட்சியமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. கிளினிக் ஓப்பன் இல்லையா சார்? முடிஞ்சிச்சு. சரி சார். எத்தனை மணி வரையில இருந்து எங்க எத்தனை மணி வரையும் அவைலபிள் இருப்பீங்க சார்? அங்க 9:30 வரல இருப்பீங்க. எத்தனை மணில இருந்து சார்? 5:30 இருந்து 9:30 வரல இருப்போம்.